வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வண்ண சமையல். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வண்ண சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம் நறுக்கியது, பச்சை மிளகாய், தக்காளி நறுக்கியது. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னாலும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதோட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னொரு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட இஞ்சி, பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவு வதங்கினதும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் 3யும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிளகாய்த்தூளோட அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கின பிறகு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் ஆட் பண்ணிக்கோங்க. இறாலில் ஓடு இருக்கும், ஸோ அதை பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா அலசிடுங்க, ஏன்னா மண் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். இறால் சீக்கிரமே வெந்துடும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அது வெந்துடும். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வெந்திருக்குது. இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சாச்சு. இப்போ இறால் வெந்துருச்சு. கிரேவியாக வேணுன்றவங்க கிரேவியாக வச்சுக்கலாம். இது சப்பாத்தி, தோசை, இட்லியோட ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.